கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் அனி ஆம்ஸ்ட்ராங். இவருடைய காலம் 1850 ஆண்டு முதல் 1938 ஆண்டு வரை. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா. மிஷனரி பணி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது காடு மற்றும் மலைகளில் ஊழியம் செய்வது. இன்னும் சிலருக்கு காட்டு மிராண்டிகளை பற்றி நினைவுக்கு வரும். அது ஒரு வகையில் உண்மையே. ஆனால் இருந்த இடத்திலிருந்து மிஷனரி பணி நம்மால் செய்ய முடியுமா? முடியும் என்று சாதித்து காட்டியுள்ளார் அனி ஆம்ஸ்ட்ராங். அன்னை தெரசாவை போன்று இவர் ஏழைகளை அரவணைத்து ஆதரித்தவர் அல்ல. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை போன்று நோயுற்றோரை கவனித்த தாதியாரும் அல்ல. ஆனால் ஆண்டவர் தனக்கு கொடுத்த எழுத்து திறமையை கொண்டே மாபெரும் மிஷனரி பணிகளை தாங்கினார். இறைவன் தன்னை கொண்டு இவ்வுலகிற்கு செய்ய போகும் மாபெரும் திட்டத்தை மனதில் கொண்டு திறம்பட செயலாற்றியவர். தன் முழு இருதயத்தோடும் இயேசுவை நேசித்த இவர் மிஷனரிகளுக்கு உதவிட வேண்டுமென்ற வாஞ்சையினால் கடிதம் எழுதுவதின் மூலம் தன் பணியை ஆரம்பித்தார். விரல்கள் அத்தனையும் மூலதனங்களாயின. அவைகளோ தேவ ஊழியர்கள் மீது கொண்டுள்ள பாசத்தை வெளிப்படுத்தும் சிறந்த கருவிகளாயின. தட்டச்சு மூலமாகவும் கைப்படவும் மிஷனரி பணிகளை குறித்ததான ஏராளமான கடிதங்களை எழுதி குவித்தார். இவருடைய கடிதங்கள் மிகவும் நீண்டவையாகும். மிஷனரி ஊழியத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்களை குறித்ததாகவும் எவ்விதங்களில் சுவிசேஷம் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கு எப்படியெல்லாம் நாம் உதவ முடியும் என்பதையும் குறித்து திட்டமும் தெளிவுமாக தன் நண்பர்களுக்கு எழுதி அனுப்பினார். 1893 ஆண்டு மட்டும் இவர் எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை 17,719. மிஷனரி பணியில் இவருக்கிருந்த ஆர்வத்தை கண்ட மக்கள் இவரை பாராட்டும் விதமாக ஈஸ்டர் பண்டிகை அன்று மிஷனரி ஊழியத்துக்கண்டு சேகரிக்கப்படும் காணிக்கைக்கு அனி ஆம்ஸ்ட்ராங் ஈஸ்டர் காணிக்கை என்று பெயரிட்டார்கள். அன்பானவர்களே, உங்கள் திறமை ஏதுவாயினும் அதை மிஷனரி பணிக்கு பயன்படுத்தலாமே. வேதாகம நண்பன் இவ்விதமாய் சொல்லுகிறார்: வெறுமன நல்லவனாயிருப்பதில் பயனில்லை, பிறருக்கு பயன்படும் நல்லவனாக இருப்பதே சிறந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த அனி ஆம்ஸ்ட்ராங் இவருடைய ஊழியம் மிக சிறந்தது. இவருடைய காலங்களில் இன்று இருப்பது போல நவீன முறையில் செய்திகளை மற்றவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான எந்தவிதமான ஒரு வசதிகளோ வாய்ப்புகளோ இல்லாத ஒரு காலம். கடிதங்கள் வாயிலாக எல்லாருக்கும் எழுதி தான் ஒரு செய்தியை அறிவிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் இவர் மிஷனரிகளுடைய தேவைகளுக்காக மிஷனரி பணிகள் குறித்ததான மிஷனரி பணிகள் எவ்விதமாய் நடக்கின்றது, மிஷனரி பணிகள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி மிஷனரிகளுக்கான கடிதங்கள், மிஷனரிகளை தாங்குகிறவர்களுக்கான கடிதங்கள், மிஷனரி தேவைகளை மற்றவர்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்கான நண்பர்களுக்கான கடிதங்கள், இப்படியாக எல்லா வகையிலும் கடிதங்கள் வாயிலாக எழுதி 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 ஒவ்வொரு காரியங்களையும் இவர் மிக தெளிவாக அந்தந்த மக்களுக்கு போய் அந்தந்த காரியங்களை சேர்த்து மிஷனரி ஊழியத்திற்கு ஒரு சிறந்த ஒரு ஆதரவாளராக இவர் திகழ்ந்திருக்கின்றார். அன்பானவர்களே, அன்றைய காலகட்டத்தில் இவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால், இன்று ஒரு செய்தியை விரைவாக கொண்டு செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் நம்முடைய கரங்களில் விரல்களிலே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஊழியங்களை குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டு அதை மற்ற மக்களுக்கு அதை எடுத்துச் செல்வோம். ஊழியத்தை தாங்கவும் ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கவும் அநேகரை ஊக்குவிக்கும் விதமாக நாம் தீவிரமாக செய்வோம். அப்பொழுது இன்னும் சுவிசேஷம் வேகமாக மக்களுக்கு போய் சேருவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 சாமுவேல் 16 அதிகாரம், எரேமியா 20 அதிகாரம், ரோமர் 5, 6 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.